ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குளோபல்லியே இந்த வருஷத்துக்கான ஆஸ்கார் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் அந்த லிஸ்ட்டில் 323 ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபலில் த பெஸ்ட் பிக்சர்ஸ்க்கான நாமினேட் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அதில் கங்குவாவும் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே அப்படியே பைத்தியமாகி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறதுனே நிறைய பேர் இந்த வருஷம் ட்ரோல் பண்ண படம் அப்படின்னா கங்குவா. அதை விட ரொம்பவே ஹைப் பண்ண படமும் கங்குவா தான். இந்த படம் இப்போ ஆஸ்கார் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபைடாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு த பெஸ்ட் பிக்சர் நாமினேட் பார்த்தீங்கன்னா ஆஸ்காரில் ஆயிருக்கு. இந்த நியூஸை சூர்யா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு எல்லாருமே சூர்யா நடிக்கலை அப்படின்னு யாருமே சொல்லலை. இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், சூர்யாவோட எஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 100 பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த சூர்யாவோட எஃபர்ட்டுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டே கிடைக்கும் அப்படின்னும் படத்துக்கு பின்னாடி எதிர்பார்க்கப்படுச்சு. இப்போ ஆஸ்கார் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் போயிருக்கு. ஆடு ஜீவிதம் அண்ட் கேர்ள்ஸ் வில் பி ஆர் கேர்ள்ஸ் அந்த படமும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் த ஃபைனல் நாமினேஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கங்குவா படம் ஆஸ்கார் நாமினேட்டில் வந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் போய் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.